அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வந்து தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி வந்து சனி வந்து அந்த குருடைய சாதனமும் கொஞ்சம் வந்து ஒரு எல்லா வேலைகளும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளோட விஷயங்கள், குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் நம்ம வந்து மெனக்கெட்டு பண்ணுவோம். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது தொழில் நல்ல வெற்றிகள், உங்களது முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான். 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது சொத்துக்கள், வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹையர் எஜுகேஷன், ஹையர் லெவலில் படிக்கணுங்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஓப்பனிங், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதனும் உங்களுக்கு 11ல் இருக்கும்போது திடீர் யோகங்கள், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபரீத ராஜயோகத்தில் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களது முயற்சிகள், பெரிய வெற்றிகள், நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க வேலை விஷயமாக, நிறைய சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக விடும். 4, 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தோம்னா அந்த தந்தை சார்ந்த விஷயத்துலையும் நிலபுலங்களாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதேபோல் உங்களது 7ஆம் அதிபதியான சூரியன், 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 11 சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான விஷயங்களாக இருக்கும். ஸோ குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், நடக்காதுங்கிற நினச்ச விஷயங்கள் டக்குன்னு நடந்து ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுத்துரும். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான செவ்வாயும் 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல லாபமும் நல்ல ஏற்றமும் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த இதில் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாக ஒரு புழங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகத்தான் இருக்குது. ஏன்னா மேஜராக எல்லா கிரகங்களும் 11ல் இருக்கும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன் கும்ப லக்னமாகுது. சூரியன் தசாபுக்தி. சூரியன் 7ஆம் அதிபதி 11 சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடக்கிறது, கணவன் மனைவி உல்லாசமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ கும்ப லக்னமாகுது. சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி, நல்ல லாபங்கள் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிலபுலன்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதி ஒரு 11ல் இருக்கும்போது முயற்சிகள் பெரிய வெற்றி, இளைய சகோதரர் நல்ல லாபங்கள், ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான, ஒரு சொத்து விற்று அதனால் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, தொழிலும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கும்ப லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தி இருக்கும், நாம தான் எல்லாங்கிற ஒரு திடீர்னு ஒரு தெனாவட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி இருந்தவர்கள், குரு வந்து பார்த்திங்கன்னா 2 11ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், நல்ல ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் செலவுகளை ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்துக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி. புதன் வந்து 5, 8ஆம் அதிபதி 11 திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்க ஒரு டென்ஷன் திடீர்னு வந்து ஃப்ரீயாகி எல்லாமே கிளியராகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி. கேது வந்து 7ல் இருக்கார், அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது லிட்டிகேஷன்ஸோ வியாபாரத்தில் ஏதாவது நெருக்கடிகளோ இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கூட அது கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 9ஆம் அதிபதி 11ல் தாயார் தந்தையினால் நல்ல லாபங்கள், நிலபுலன்களால் நல்ல லாபங்கள் வர்றது, அந்த வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து
சுக்கிரனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள். நீங்களே பெண்ணாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கப்பட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறதே வக்ர கிரகங்கள். மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்திலே வந்து வக்ர கிரகம் அமைஞ்சிரும். அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மகர லக்னம் மகர ராசி வந்துடும். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க. எடுத்த டெசிஷன்லேருந்து மாறவே மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் ரொம்ப ஏடாவடமான வக்கரம், அதாவது ஏடாவடமாக நல்லதோ கெட்டதோ நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நிறைய வக்ர கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ வக்ர கிரகங்களும் போது என்ன மாதிரி வக்ரகங்களும் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுகளுடைய அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ரகிரகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டாங்க. என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி. காலையில் வந்து இப்போதான்னு சொல்கிறேன், ஒரு பெரிய எடிக்ஷனு, தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும். அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம், சனி குரு சுக்கிரன் எதுவோ வந்து நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனோட ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது. நாய்வால் நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும். ஸோ உதாரணம் சொல்கிற பாருங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு வேலை, இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு 8:30 மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்குன்னு வைங்களேன். அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே 10 மணி ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற ஒரு கேட்டாக இருக்கும். ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு வக்ர கிரகத்துடைய விஷயம் தான். தன்னுடைய தவறாக இருந்தாலும் தவறை திருத்திக்கவே மாட்டான். அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லேயோ வந்து இந்த வக்ரகிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேரக்டராக தான் மாறுறாங்கிறது தான் உண்மையான விஷயம். ரொம்ப அடமன்சி இருக்கும். அதே மாதிரி வந்து வக்ரகிரகங்கள் வந்து ஒரு 3ஆம் இடத்துல வந்து ஒரு வக்ரகிரகம் வந்து தசாபுத்தி அந்தரங்கம் நடக்கும்போது அவனோட குரல் வந்து மாறும். ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும். அதே வந்து ஸ்திதி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. ஸோ ஏன்னா வக்ரகிரகங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது. ஸோ அவங்க மாற மாட்டாங்களா அப்படின்போது அவங்க தசாபுக்திகள் மாறி அந்த வக்ரகிரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும். என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அவனால் வந்து பிடிச்சே இருப்பாங்க. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேன்டான்னு சொல்கிறாலாம் இருக்கிறான். நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்னோ, நாளைக்கு பார்த்திங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க. சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுலாம் வக்ரகிரகங்கள் தான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து வக்ரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும்போது என்னை பொறுத்த வந்து ரொம்ப ஹம்பகாக கூட இருக்கலாம். பட் ரிவர்ஸில் நடக்கிறது. ஸோ ரிவர்ஸில் நடக்கலாம். ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா, அது ஒரு பரிகாரம் இருக்குது. அதே மாதிரி வக்ரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுக்களை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ராகு கேதுக்களை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப கோயில்கள், உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூரியன் வரப்போகிறதுல வக்ர கிரகமாக, ஓகேங்களா, சந்திரனும் வரப்போதில்ல, இப்போ செவ்வாய் வக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்மந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இல்லை முருகர் சம்மந்தமாக சித்தர்களும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்கள் போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம். அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கணும். ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சர்ப கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வழிபாடு பண்ணுங்கள், இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.